இருக்கு மாதிரிதான். ஊனா மஞ்ச குடிய பிடிச்சுக்கிட்டு ஹனாய் ஹோசிமின் சிட்டியிலேருந்து ஹனாய் போகிறேன். டூ வீலர் கிடையாது, டாக்ஸியில் தான் போக முடியும். கிராப் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். 268 ரூபா. காஸ்ட் ஏர்லைன்ஸு, அதனால 8 ஜெட். 7 கிலோ தான் வெயிட் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வெயிட்டை 7 கிலோவாக கொண்டாந்துட்டேன். காலையில் ஒன்றும் சாப்பிடலையா, வந்தோடனையும் அங்கே காஃபி, கோகோனட் மில்கில் காஃபிப்பா. சூடாக இருக்கணும் காஃபி, எனக்கு அவ்வளோதான் மேட்ரு. ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ 7.300 இருந்துச்சு, விட்டுட்டாங்க. நல்லா தான் பாருக்கு. கோகோனட் மில்க் காஃபி எவ்வளவு? 65,000 டாங். 65,000 டாங்குன்னா ஆச்சு 225 ருபீஸ் கிட்ட அப்ராக்சிமேட் ஆகுது. 225 ரூபாய்க்கெல்லாம் நான் காஃபி குடித்தேன், என்னத்துக்கு ஆகுறது? சரி போட்டும் ஒரு நாளைக்கு. ஓகே. அது போக உங்களுடைய பெட்டியோட சைஸ் வந்து 115 சென்டிமீட்டர் ஆல் புட் டுகெதர் இருந்தால் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு காசு கிடையாது. இல்லாட்டி 2,400 ரூபாவா அழுகணும். நான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி 7,300 கொண்டாந்துட்டேன். 2 சட்டை, ஒரு பேண்ட்டுக்குள்ளே இன்னொரு சின்ன பேண்ட்டு, அது போக ஒரு ஜெர்க்கினி எடுத்து வெளியே போட்டு, ஒரு பெட்டி தான், 2 பெட்டி கிடையாது. ஒரு பெட்டி ஒரு பையன்னுவாங்க நம்ம இண்டிகோலாம். இதில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு இதுதான் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்டு. அந்த ஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி 7,300 கொண்டாந்துட்டேன். அப்படியே குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங்னு அன்பாக சொன்னோன்னே அன்பாக விட்டுட்டாங்க. இல்லாட்டி அதுக்கு வேற 2,400 அழுதுருக்கணும். இது வந்து இங்கேருந்து 2,100 கிலோமீட்டர் கிட்ட வருது. வடக்க போகிறோம், ஹோசிமின் சிட்டிலேருந்து ஹொனாய் போகிறோம். இங்கேக்கும் கிளைமேட்டு அங்கேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த 2,100 கிலோமீட்டர்ன்றது நம்ம ஊரில் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம்னா விலை ஜாஸ்தி ஆகும் டிக்கெட்டு. இங்கே அப்படி இல்லை, 4,200 ரூபா கிட்ட டிக்கெட்டு. அதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி சட்டையை கழட்டிட்டேன். ஐயோ காந்த ஆரம்பிச்சு. இவங்க டாய்லெட்ல அப்படி இறக்கமாக வச்சுருக்காங்க யூரினல்ஸு. இந்த நாட்டோட பழக்கம். ஏறியாச்சு, பேசஞ்சர் ஏறி முடியல. நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். பை. விசாரிச்சு ஓல்டு கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர் போகும். ஏறி உட்காந்தாச்சு, பஸ் எடுக்க வேண்டியதுதான். எப்படி இங்கேருந்து 1 hour ஆகும். அங்கேருந்து மறுபடியும் ஒரு கிராப் 2 வீலர் எடுத்து தான் நம்ம இதுக்கு போகிறோம். பல்க்மேன் பேரு, நம்ம பேரு பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி முதல் ஆளா வந்து உட்காந்தாச்சு. பேர் ராக்கியா. ராக்கி 5வது மாடிக்கு போறோம். செலவுட்டி பயமே கிடையாது உனக்கு. அப்பா கர்நாடகில பாக்குற நல்ல பிள்ளையா ராக்கி? என்ன பொண்ணுப்பா, பொண்ணா பையனா தெரியல. பையன் தான், ஒட்ட பையனா இருக்கான். நாடி வரலையா, வாய் தான் இல்லை. நமக்கு தான் எங்க போனாலும் ஒரு பிராணி வந்து ஓய் கடி போற. ஓய் தண்ணி வேணுமா குடிக்க? வா இந்த ஈடு வரேன். இந்த ட்ரேல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வைப்போம். குடிக்காம போய் பாக்குறேன். தண்ணி தானே கேட்ட? ஒன்றும் இல்லை, திங்கிறது ஒன்றும் இல்லை. வெஜ் சாலட்டு, இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. புரிய வச்சேன், இந்த மாதிரி சைவம் தான் சாப்பிடுவேன், சைவம் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிறேன். நான் சொல்றேன் அவனுக்கு புரியல, அவன் சொல்றேன் எனக்கு புரியல. கடைசிக்கு வந்துருக்கு இப்போ பான்மி. இதுக்கு பான்மி அதான் வேண்டாம், இதே போட்டோம். ஆள் பார்க்க
இந்த பிள்ளைலாம் டிக்டாக் வீடியோ எடுக்குது போல இருக்கு. இந்த டிக்டாக் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் எடுத்துட்டு இதை போட்டு விட்டுருவாங்க. லைத்தாய் டூ நம்மள மாதிரி தான் டூரிஸ்டுகள் வர்றாங்க. இந்த பகுதியில் டூரிஸ்ட் பிளேஸ் தான். லேக் ஏரியா. இந்த லேக்குக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரையும் அப்புறம் சொல்றேன். அந்த ரோடு தாண்டோன்னு ஒரு லேக் இருக்கா, பருத்திப்பட்டு ஏரியில நல்ல ஏரி வேற. ஆவடி பருத்திப்பட்டு சிலையா நிக்கிறாரு. இவர் இந்த ஊர் ஃபேமஸ் என்னன்றது அதாவது சொன்னாதான் தெரியும், கேட்போம். அப்படியே சுற்றி வந்தா இங்கிட்டு ஒரு கும்பல் ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன டூரிஸ்ட் பார்ட்டி தான் நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஒரு கொடி பிடிச்சிட்டு போறாரு. வெளிநாட்டுல வந்து சைனீஸாருன்னு தெரியல, நம்மள மாதிரி தான். ஊனா மஞ்ச குடியை பிடிச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா கிளம்பிடுறாங்க. அவனுதான் அந்த குரூப் நினைக்கிறேன். நல்ல அருமையா இருக்குது டீச்சர்ஸ். பாட்டு அதான் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுங்கப்பா. பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கிறோம். பெர்மிஷன் இல்லாமலாம் எடுக்கல. அந்த குழந்தை தான் லீடர் மாதிரி இருக்கு. அங்கேயும் அதே தான், பர்மிஷன் கேட்டுட்டு எடுக்கலாமான்ட்டு. தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சாமி கும்பிட்றாங்க, அவங்களும் சாமி கும்பிட்றாங்க. அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். காலையில் இல்லை, மணி 11:30 12 மணி ஆகுது. இப்பயே டெம்பரேச்சர் 14 டிகிரியில் இருக்கு. சரியான குளிர். அப்படியே சுற்றி வர்றோம். சுற்றி வந்து இந்த லேக் ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. நம்ம லேக்ல அவளுக்கு இருக்காது, பார்ப்போம் என்னன்ட்டு. ஹனாய் சிட்டியில எல்லாரும் குளிருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தராங்க. நானும் தான் எதுக்கு போகிறோம், எதுக்கு லேக். ஜனங்க வரக்கூடிய ரோடு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தரையை எடுக்கிறேன். எப்பா இப்போ இங்கே வந்து நம்மளோட வசதியெல்லாம் ஒரு மயம் கிடையாது, நமக்கு ஈக்குவல் தான். அப்படியே போட்டு மரமெல்லாம் போட்டு அந்த மரத்தை சுற்றி நல்லா போட்டு ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. பாரு கலர்ஃபுல்லாக, அந்த பச்சை கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. உண்டா நம்ம நாட்டே இப்படிதான். வர்றான் பாரு பல்க் மைன் சுச்சி மீன் தான். இந்த மாதிரி அடுத்த லேக்கை பார்த்தோன்னு உனக்கு தண்ணியில கண்டம் இருக்கு. தண்ணியில கண்டம் அப்பதான் போன தரையில போட்டு தரையில இருந்து போட்டாச்சு. தண்ணியில அடுத்த போனையும் போட்டுறாத. ஆமா, மரியாதையா இருந்துக்கும். அந்த லேக்கை பராமரிக்கிறதாகட்டும், அதை சுற்றி இருக்கிற செடிகள் நல்லா அழகா வச்சுக்கிறேன். இது நல்லா கிளைமேட்டும் நல்ல மேகக்கூட்டங்கள் விரிஞ்சு காணப்படுதா, கொஞ்சம் நல்லாவே இருக்கு கிளைமேட்டு. குளிர் தெற்க வேர்த்து ஊத்துச்சு. ஹோசிமின் சிட்டி ஹனாய் கேபிட்டல் சிட்டி. ஹனாய் கேபிட்டல் சிட்டியில குளிர் அடிக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு 1900 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 2000 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கோம். இது வேற மாதிரி இருக்கு. வீடியோ எடுத்துருக்காங்க அழகா. பெருசெல்லாம் கிடையாது, நம்ம பருத்திப்பட்டி லெவலுக்கெல்லாம் சைஸ் இல்லை. தண்ணி வச்சிருக்காங்க, தண்ணி இருக்கு. நகரத்தோட நடுவில் ஹனாய்ன்றது அவங்களுடைய தலைநகரோட நடுவில் இருக்கு. சுத்தி நல்லா அருமையா வச்சிருக்காங்க. மீனை பிடிச்சாரு. ஏரியோட இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். அது நல்லா தான் இருக்கு.
ஒரு கொஞ்சம் கேப் கிடைச்சோன்னே இன்னும் பச்சையாக போட்டு விட்டானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கரடி கிட்டெல்லாம் நிற்கிதுங்க. வெளிநாட்டுல தான் வந்துருக்காங்க. எங்கே போனாலும் அந்த மாம்பழப்பட்ட கிடைக்கும். இந்த பார் அதே தான் இந்த லேக் வாசல்ல போட்டுட்டான் பார். இவன் பழக்கடையும் போட்டிருக்கேன். இவங்க சூப் சாப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்கேம் இந்த ஊர்ல. அதாவது இந்த ஷூக்கு பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்றது. இதை நம்பி இந்த பாருங்க கேன்வாஸ் மசல் பாலிஷ் போடுவோன்னா கேன்வாஸ் பாலிஷ் போடுறேன்னு சொல்லிட்டு அது வச்சு காசு பிடிக்கிறது. அது ஒண்ணு. இந்த ரிச்சா வண்டி போகுது பாரு, இந்த ரிச்சா வண்டியில் ஏத்துறேன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஸ்கேமா. அதெல்லாம் நம்ம நாட்டில் பண்ற ஸ்கேம்கெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு. ஹோட்டல்ல வந்தோடனே இதுதான் சொன்னாங்க. இதெல்லாம் அங்க அம்மா அந்த ஒரு வியாபாரத்தை வச்சிருக்கான். அக்க பக்கத்து நாட்டுல இருந்து மஞ்சள் கொடியோட அந்த வச்சிருக்கான் பிடிச்சு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பகோடா மைசன் பகோடா பார்க்குற போகிறேன். அது உள்ளே போகிறதுக்கு 50, ஆனால் 350 ரூபா என்ட்ரி ஃபீஸு. அதனால நான் போகல. இதுதான் வந்து இந்த ஊர் இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா. இதே பேர்ல நிறைய காஃபி கடை இருக்கு. எக் காஃபி ஃபேமஸ். என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம மாதிரியே சந்துக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே போகுது கொடி சந்து. கடையை பெருசாகலாம் போறோம். மண்ணு வேணும் என்ன வேணும்னு வந்து முட்டி மோதி அலமோதி வந்துடுறாங்க காஃபி. ஆனா எப்படி இருக்குன்றது தெரியாது, குடிச்சு நிச்சயம் தெரியும். பார்ப்போம். பின்னாடி கஃபே டென் ஹாட். நேற்று கோகோனட் மில்க்ல காஃபி குடிச்சேன். இன்னைக்கு எக்குல காஃபி. என்னென்ன பண்ணுவாங்களோ அவ்வளோதையும் பண்ணி பார்த்துறானுங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பேர் வந்து குடிக்கிறாங்கன்னா அதுக்காக தான் வர்றாங்க. கொஞ்ச நேரம் வச்சு குடிக்கணும் தான். அந்த பேசினுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கான். ஸ்பூன் கணக்கு பேசின்ல தண்ணி வச்சிருக்கான். மேலே காஃபி. அந்த உட்கார வச்சிட்டான் பார் காஃபி கிடையாது. உட்காரா இருக்கனால அப்படி மூலையில வச்சு உட்கார வச்சிட்டான். இன்னும் வந்து இருக்கு. நல்லா தான் இருக்கு காஃபி, மோசம்லாம் கிடையாது. லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு அந்த கடை. பாரு நைட்ல வந்தா பீர் ஸ்ட்ரீட்னா வாக்கிங் ஸ்ட்ரீட். அங்கே பார்த்தோம்ல ஹோசிமின் சிட்டில வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்த்தாப்புல இந்த ஸ்ட்ரீட், இந்த 4 ஸ்ட்ரீட்டு நடுவில் நிற்கிறேன். இந்த 4 ஸ்ட்ரீட்டுமே வந்து பியர் ஸ்ட்ரீட்னு பேரு. பியர்னா பியரு குடிக்காங்களா. நைட் ஆயிடுச்சுன்னா எள்ளு போட்டா எள்ளு விடாதான். சரி டெய்லி வந்து பார்த்துருவோம் அப்படின்னு வந்தாச்சு. சந்துக்குள்ள எது வரைக்கும் போக முடியும் பார்ப்போம். அதுக்கு ஜான் தான் நிறைய பேர், வெள்ளக்காரங்க தான் நிறைய போயிட்டே இருக்காங்க. நம்ம ஒருத்தன் கிளம்பி வந்தோடனே கேட்டுருவாங்க, ஐயோ தனியாவா ஒத்த இல்லையாவா பாரு. இந்த கேள்வியெல்லாம் பாரு, என்ன வயசு இருக்கும் பாரு. யங், ஐ எம் ஆல்சோ யங், யூ ஆர் ஆல்சோ யங். நம்ம மண்டையை கழட்டி காமிச்சிருக்கிறதா நம்புறானுங்க, இல்லாட்டி யங் மேன்றானுங்க. தொப்பி போட்டோன்னையும் யங்கா இருக்கமா. எந்த கண்ட்ரினா இந்தியானா அவன் போலண்டான். போயிட்டு வர பிஸி ரோட்லையும் நடு ரோட்ல ஒரு பார்பர் ஷாப் போட்டு அண்ணன் தொழில் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரியே மண்டையை வச்சிருக்கான். அவருக்கு நல்ல ஒரு வயசான ஆள் அழகா வைக்கான். கலைஞர் ஹனாயில் ஏதோ ஒரு அரசு விழா வருவான். அந்த விழாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு பாருங்கள், பூரா கொடியாக இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்டையும் அனுமதி கேட்டுட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். எனக்காக தான் டான்ஸே ஆடுறாங்க. இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் அவங்க ஆடுறாங்க. நல்லா இருக்குது. ஆடி முடித்தோடனையும் நம்ம இன்னைக்கு பிளாக்கை இதோட முடிச்சுக்கலாம்.